என்ன சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ போடுறான்னு பார்க்குறீங்களா? சாப்பாடுனா யாருக்கு தாங்க பிடிக்காது. இது ரொம்ப இந்த ரெசிபி நல்லா இருந்துச்சு. நான் அடிக்கடி பண்ணுவேன். பசங்களும் கேட்பாங்க. இந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் அன்றைக்கி வீடியோ போடலான்னு நினச்சேன். அதாவது இது காலையில் வந்து பாப்பாவுக்கு பால் கூட சப்பாத்தி கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பினேன். மீதி சப்பாத்தி ஒன்று வந்து பையனுக்கு நல்லா இருக்கிறத எடுத்து வச்சுட்டு, எப்பவுமே மாதிரி கொஞ்சம் தீஞ்சதோ குட்டியோ சைஸ் சரியில்லாதோ எல்லாம் வந்து எப்படி அம்மாங்களுக்கோ எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான் எனக்கும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதை வேஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இது வந்து அவங்களுக்கு கொடுத்த லன்ச்சு. அதாவது இப்பி, மேகி, மோட்டா நூடுல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். நான் வந்து அதிலேருந்து ஒன்றை எடுத்து இது மாதிரி நல்லா பாயில் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் செஞ்சது தாங்க இது. கண்டிப்பாக எல்லா பசங்களும் இப்போ இருக்க பசங்க நூடுல்ஸ் சாப்பிடவோ, பீஸா சாப்பிடவோ, பர்கர் சாப்பிடவோ எல்லாம் வேணும் தான்னுவாங்க. அடிக்கடி வெளியே வாங்குறது, வெளியே வாங்க வேணாம்னு சொல்ல, வெளியே வாங்குறத தவிர்த்துட்டு கொஞ்சம் வீட்லேயும் செஞ்சு தரலாம். அதுக்கு தான் இது மாதிரி எப்போனா ஒரு டைமு மந்த்லி ட்வைஸ் அப்படி நான் செய்வேன். அது மாதிரி செய்யும்போது இது மாதிரி சப்பாத்தி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து இதை வச்சு ரோல் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சப்பாத்தி அது மேலே பட்டரோ நெய்யோ போட்டுட்டு நான் எதுவும் இதில் போடலை, பையனுக்காக அப்படியே கொடுத்துட்டேங்க. அது மேலே நீங்கள் ஆம்லேட் இருந்தால் வச்சுக்கலாம். அவர் இல்லைன்னுட்டு கேட்டார் என்ன ஆம்லேட்டு. ஸோ இருந்த முட்டையை போட்டு அதில் உப்பு, மஞ்சள், ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு ஆம்லேட்டு போட்டாச்சுங்க. இப்படி திரும்பிட்டு அந்த பக்கம் திரும்பி ஆம்லேட்டை பார்க்குறதுக்குள்ளே அவங்க ப்ரௌன் ஆகிட்டாங்க ஆம்லேட்டு. சரி தீயலையேன்ற ஒரு சந்தோஷத்தில் எடுத்து சப்பாத்தி மேலே வச்சுட்டு, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மேகி, அதை வச்சு ஒரு ரோல் பண்ணிடணுங்க. பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான ரோல், அதாவது மேகியோ, நூடுல்ஸ், சப்பாத்தி ரோல் ரெடி. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இதை நான் சப்பாத்தியில் மட்டும் இல்லை, தோசையில் கூட செஞ்சு தருவேன் பசங்களுக்கு, நல்லாயிருக்கும். ஹெல்த்தி கூட கொஞ்சம் டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஆன்லைன் கிளாஸில் இருந்த என் பையனுக்கும் ஒன்று கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.